அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் சொல்றதுனால, நீங்க லலிதா சகஸ்கரநாமத்த சொன்னதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர, சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவ ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைய வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய நாள் அதாவது 22/9/2025 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நவராத்திரியோட ஆரம்ப நாள். முதல் நாள் ஆயிடுச்சு. இந்த நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 9 நாள் நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் 9 நாட்கள்ல 9 விதமான தேவிகள நாம தரிசிக்கணும். இந்த 9 நாட்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா சகஸ்கரநாமம் படிச்சோம் அப்படின்னா, அதனால எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல அபிப்பிராயங்கள், நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் அத வந்து முழுமையா படிக்கிறதுக்கு உண்டான நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய டெய்லி ரொட்டேஷன் வேலைய பார்க்க போயிடுறாங்க. ஸோ அந்த மாரி சகஸ்கரநாமத்த லலிதா சகஸ்கரநாமத்த படிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு ஒரு மனவேதனையில இருந்தாலுமே கூட, 3 விதமான தேவிகள இந்த 9 நாட்கள்ல நாம்ப பூஜிக்கிறனால, அவங்களுடைய மந்திரங்கள, அவங்களுடைய பீஜங்கள நாம சொல்லி, இந்த மந்திரங்கள சொல்றதுனால, நம்பளுக்கு வந்து லலிதா சகஸ்கரநாமத்த சொன்னதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்றோர்களும், சான்றோர்களும், பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த ஒரு மந்திரத்த சொல்றேன். நீங்க அத குறிச்சு வச்சுக்கோங்க. ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த மந்திரங்கத்தோட சேர்த்து, இப்ப வரக்கூடிய பீஜங்களையும் சேர்த்து நாம்ப படிக்கிறதுனால, உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த நவராத்திரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா சகஸ்கரநாமத்த படிக்கிறதுனால எவ்வளோ விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்கிற நேரத்தில அந்த நேரம் இல்லாத காலகட்டத்திலனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த நவராத்திரியில துர்காவிற்கும், சரஸ்வதி தாயாருக்கும், லட்சுமி தாயாருக்கும் ஆன இந்த 9 நாளில் அவர்களுடைய இந்த பீஜங்களை சேர்த்து இந்த மந்திரத்த நம்ம சொல்றதுனால, நம்மளுக்கு அபரிவிதமான பலன்களும் கிடைக்கும். நீங்க வேண்டுவது இந்த மந்திரங்கள நீங்க சொன்னாவே போதும். நீங்கள் வேண்டுதல், நீங்க கேட்கறது அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ, இந்த மந்திரத்தோட முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஓம். ஓம்ங்கிற மந்திரத்த நாம ஏன் சொல்றோம்? ஓம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, குறிப்பா சொல்லப்போனா நம்மளுடைய மன அமைதிக்காக தான் இந்த ஓம்ங்கிற விஷயத்தையே நம்ம சொல்றோம். 1. அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சமே இந்த பிரணவ பொருளே இந்த பிரபஞ்சமே இந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நான் என் அடியேன் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால சொல்லிட்டேன். ஸோ ஓம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மன அமைதிக்காக ஓம்ங்கிற மந்திரத்த நம்ம உச்சரிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஐம். ஐம் அப்படின்னா சரஸ்வதி தேவியை குறிக்கிறது. அதாவது சரஸ்வதி தேவி கிட்ட நல்ல கல்வி வேணும், நல்ல ஞானம் வேணும் அப்படிங்கிறது நம்ம சரஸ்வதி தேவி கிட்ட நாம வேண்டுதல் வைக்கிறோம். ஸோ, அதனால சரஸ்வதி தேவியோடைய மந்திரம், அதாவது சரஸ்வதி தேவியோட பீஜம் தான் இந்த ஐம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹ்ரீம். ஹ்ரீம் அப்படின்னா துர்கா தேவியினுடைய பீஜம். மந்திரமாகும். ஸோ, துர்கா தேவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நாம துர்கா தேவி, பார்வதி தேவிக்குரிய பீஜ மந்திரம் தான் இந்த ஹ்ரீம். துர்கா தேவி கிட்ட நாம்ப எந்த ஒரு காரியம் எடுத்தாலும், அந்த காரியத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் அப்படின்னு தான் இந்த மந்திரங்கள நாம உச்சரிக்கிறோம். ஸோ, துர்கா தேவிக்கு உண்டான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹ்ரீம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீம். ஸ்ரீம் என்றால் மகாலட்சுமி தேவியோட பீஜம் ஆகும். இந்த ஸ்ரீம் அப்படிங்கிறது. ஸோ, நிறைவான செல்வத்த குடுங்க. ஆரோக்கியமான வாழ்வ குடுங்க அப்படின்னு சொல்லி நாம மகாலட்சுமி தாய்கிட்ட நாம வேண்டுறோம். அதனால இந்த மந்திரங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மந்திரத்தோட இந்த பீஜமும் சேர்த்து நாம உச்சரிக்கிறதுனால நம்மளுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்கள் சொல்றாங்க. ஸோ, இப்ப அந்த மந்திரத்த படிக்கிறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த மந்திரத்த உங்கனால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ, அவ்வளவு முறை சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த நவராத்திரியில 9 நாள்ல உங்கனால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ, குறிப்பா சொல்லப்போனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், அல்லது 108 முறை சொல்லலாம். அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப, மனசு ஒருநிலைப்பட
உங்களுக்கு எப்ப எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பயெல்லாம் நீங்க உங்களுடைய மனசுலயே சொல்லிக்கிட்டு, உங்களுடைய ரொட்டீன் வேலைய நீங்க பண்றதுனால, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத மிராக்கிளான எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இது உண்மையான சத்தியம். இது உண்மை. ஏன்னு கேட்டீங்க அப்டின்னா, நவராத்திரி பத்தின விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த நவராத்திரில 9 விதமான தேவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அந்த தேவியினுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. கோயில்ல போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஓமகுண்டம் வளர்த்து, அவங்களுடைய மந்திரங்கள சொல்லி, அவங்கள வந்து ஆவாகரணம் பண்ணி, இந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ, கோயிலுக்கு போக முடியாதவைங்க, உங்க வீட்லயே பூஜை பண்ணாலும், விளக்கேத்தி பூஜை பண்ணாலும், இந்த மந்திரங்கள மறக்காம நீங்க சொல்லுங்க. குறிப்பா 9 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை நீங்க சொல்லிட்டே வந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த 9வது நாள் முடிவுல நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத மிராக்கிள் கண்டிப்பா நடக்குங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. மறுபடியும் இந்த மந்திரத்த சொல்றேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமக. கண்டிப்பா சொல்லுங்க. இதுக்குண்டான வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவ ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைய வைங்க. நன்றி, வணக்கம்.